சம்மர் வந்துட்டாலே கிட்னி ஸ்டோன் அதிகமாக பார்க்க முடியுது. காரணம் நம்ம பாடியில் அதிகமான வியர்வை வெளியேறதுனால உடம்புல நீர்ச்சத்து குறையுது. இந்த நீர்ச்சத்து குறையறத நம்ம தவிர்த்துட்டோம்னாலே சம்மரில் இந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகக்கூடிய கிட்னி ஸ்டோனையும் நம்ம தவிர்த்திட முடியும். என்னென்ன காரணங்கள்னால இந்த கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். குறைவாக தண்ணி எடுக்கிறவங்க, அதிகமான சூட்டில் வேலை செய்கிறவங்க, டிரைவர், அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்க, அப்புறம் மெஷின்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்க பாடி ஹீட்டெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க எடுக்கிற தண்ணியோட அளவு குறைஞ்சதுன்னா அவங்களுக்கு ஸ்டோனாக ஃபார்ம் ஆகலாம். அவங்க எடுக்கிற டயட்டில் அதிகப்படியான கால்சியனாலையும் ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். நம்ம எடுக்கக்கூடிய சில மருந்துகள்லையும் ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ், விட்டமின் சி சப்ளிமெண்ட்ஸ், மைக்ரேன், அப்புறம் டிப்ரெஷனுக்காக எடுக்கக்கூடிய இங்கிலீஷ் மெடிசன்ஸ், இதெல்லாம் ஸ்டோன் ஃபார்ம் பண்ண வைக்கக்கூடிய காசஸ். இதை தவிர்த்துக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய தண்ணீர் குடிக்கணும். நம்ம அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2 லிட்டர் அளவு யூரின் போகிற அளவு தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா இதை தவிர்த்துக்க முடியும். என்னென்ன சிம்டம் இருக்கும்னு பார்த்தோம்னா, யூரின் போகும்போது வலி, எரிச்சல் இருக்கும். சிலருக்கு யூரின் பிளட் கலந்து போகும். இடுப்பு பகுதியில், வயிற்று பகுதியில் வலி தாங்க முடியாத அளவு வரும். காய்ச்சல் வர்றது, வாமிட்டிங், இது எல்லாமே ஸ்டோன் இருக்கக்கூடிய சிம்டம்ஸ். சிலருக்கு அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்தாலும் கிட்னி ஸ்டோன் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, அப்டமன் ஸ்கேன் வழியா அப்டமன் அல்ட்ராசவுண்ட் பண்ணும்பொழுது கிட்னி ஸ்டோன் எங்கே இருக்குது, என்ன சைஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்டோம்னா, சிலருக்கு ஸ்டோன் ஒன்ஸ் ஃபார்ம் ஆகும், அதை வெளியே எடுக்கிறதுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இன்னொன்று, ஃபார்ம் ஆகக்கூடிய டெண்டன்சியை நம்ம பிரேக் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம பாடியில் கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னாலே ஒவ்வொரு தடவையும் அந்த சுச்சுவேஷனுக்குள்ள நம்ம போகும்போது திரும்ப கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். சிலருக்கு பார்த்தா எவ்ரி சம்மர்லையும் கிட்னி ஸ்டோன் வந்துட்டே இருக்கும். இதுதான் ஸ்டோன் ஃபார்மிங் டெண்டன்சின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம மெடிசன் கொடுக்கும்போது ஹோமியோ மெடிசனில் ஸ்டோன் எந்த இடத்துல இருந்தாலும் அது வெளியேற்றிட முடியும். எந்த அளவு சிவியரான ஸ்டோன் பெயின் இருந்தாலும் ஒரு நாள் அல்லது 2 நாள்ல அந்த பெயினை குறைச்சிட முடியும். ஸ்டோனை வெளியேற்றினதுக்கு அப்புறமா அந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகக்கூடிய டெண்டன்சியை திரும்ப அதை ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கும் மருந்துகள் கொடுத்து அதை சரி பண்ணிட முடியும். ஹோம் ரெமெடிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நிறைய தண்ணி குடிக்கிறது, லெமன் ஜூஸ் குடிக்கிறது, அதுக்கப்புறம் சிறு நெரிஞ்சல் பொடி இல்லை பெரு நெரிஞ்சல் பொடி, இதை தண்ணியில் பாயில் பண்ணிட்டு அந்த தண்ணி வடிச்சு குடிக்கிறது, பீன்ஸ் சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் பாயில் பண்ணிட்டு அந்த தண்ணி வடிச்சு குடிக்கிறது. இந்த மாதிரி செய்யும் பொழுது ஆல்ரெடி உள்ள இருக்கிற சின்ன ஸ்டோன்ஸ் இருந்தால் அது வெளியேற்றிட முடியும் இந்த டயட்லேயே. ஆனால் அது திரும்ப ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ப்ராப்பரான ஹோமியோ மெடிசன் எடுத்து நம்ம அதில் இருந்து வெளியே வந்துடலாம். தேங்க்யூ.